திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பங்குனி மாதம் ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்க்கலாம். இது எதன் அடிப்படையில் பார்க்கப்படுது அப்படின்னா, பங்குனி மாத துவக்கத்துல என்ன கிரக அமைப்புகள் இருக்குது, மேலும் பங்குனி மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, இதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறதன் அடிப்படையில தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல பங்குனி மாத துவக்கத்தில் என்னென்ன கிரக அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, மேஷத்துல குரு பகவான், கன்னியில கேது, மகர ராசியில் செவ்வாய், கும்பராசியில் சுக்கிரன் சனி, மீன ராசியில் சூரியன் புதன் ராகு. இந்த புதன் நீசமா இருக்கிறார், செவ்வாய் உச்சமா இருக்கு. இந்த அமைப்புல தான் இந்த மாதமானது பிறக்குது. இந்த வீடியோவோட டைட்டிலே புதனின் சுக்கிர பகவானின் லீலைகள் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 18 வருடத்திற்கு ஒரு முறை தான் அந்த சுக்கிர பகவான் உச்சம் பெற்று ராகவோட இணைகிறார். வருஷம் சுக்கிரன் உச்சமாகுது, ஆனா அங்க ராக இருக்காது. 18 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த சுக்கிரன் ராகவோட இணைவார். ஒரு சில நேரங்கள்ல அடுத்தடுத்த வருஷங்கள் வரலாம், ஏன்னா 1.5 வருஷம் இருப்பாரு, மறுபடியும் எப்படியோ ஏதோ ஒரு ரவுண்டில் ராக கூட சுக்கிரன் இணையலாம். அது ரொம்ப ரேர். இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் 18 வருஷத்துக்கு ஒரு கதை இந்த கிரக அமைப்பானது வருது. அது இந்த மாதம் இருக்குது. அதாவது பங்குனி மாசத்துல சுக்கிரன் ராகு இணைவு உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இணைவு ஆகுது. முக்கியமா பாருங்க, ரிஷப ராசி ரிஷப லக்னத்துல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் அவர் உச்சமாகிறார். ஸோ இதுல என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த பதிவில் முழுக்க பார்க்க போறோம். ஒவ்வொரு கிரகமா பார்த்துட்டு வரலாம். அப்படி ஒவ்வொரு கிரகமா பார்த்துட்டு வரும்போது ஒவ்வொரு பலனையும் சொல்லிகிட்டே வருவோம். அது உங்களுடைய தசாபதிகளோட ஒத்து வந்தது அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக அது நடந்தே தீரும். கண்டிப்பாக அதில் மாற்றம் இல்லை. அப்படி தசாபதி இல்லாத பட்சத்துலேயும் நடக்கும். அதனுடைய அளவு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும், அவ்வளோதான். பலன் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ பங்குனி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். முதல்ல பங்குனி 2ஆம் தேதி கும்பராசிக்குள்ள செவ்வாய் பயிற்சி ஆகிறார். அதாவது 15/3/2024 அன்னைக்கு கும்பராசிக்குள்ள செவ்வாய் பயிற்சி ஆகிறார் மகர ராசியிலிருந்து. ஆல்ரெடி மகரத்துல உச்சமா தான் இருந்தார் செவ்வாய். உங்க ராசிக்கு 12/7 அதிபதி உச்சமா தான் இருந்தாரு. இப்போ உங்க ராசிக்கு 10ஆம் இடமான கும்பராசிக்கு போறாரு. கும்பராசியில செவ்வாய் திக்பலம் அடைகிறாரு. திக்பலம் அடைந்து உங்க ராசியவே பார்க்கிறார். இப்போ இங்க என்னென்ன விஷயங்கள் நன்மையா நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான சைன். அது செவ்வாய் 10ஆம் இடத்துல திக்பலம் அடைகிறது அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு. ஸோ அடுத்ததா பங்குனி மாதம் 12ஆம் தேதி 23/3/2024 அன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு 12ஆம் இடமான மேச ராசிக்குள்ள பயிற்சி ஆகிடுவார். மேசராசிக்குள்ள புதன் பயிற்சி ஆனது மட்டும் இல்லாம 19ஆம் தேதி, அதாவது பங்குனி 19ஆம் தேதி 1/4/2024 அன்னைக்கு புதன் வக்ரமாகிறாரு. பங்குனி 27ஆம் தேதி மறுபடியும் உங்க ராசி 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கே வந்துடுறாரு 9/4/2024 அன்னைக்கு. அப்ப புதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. பங்குனி 12ஆம் தேதி மேசராசிக்குள்ள பயிற்சி, பங்குனி 19ஆம் தேதி வக்ரம், பங்குனி 27ஆம் தேதி மறுபடியும் மீன ராசிக்குள்ள வந்துடுறாரு, வக்ர பயிற்சி ஆகிறார். ஸோ இப்போ புதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். இரண்டாவதா ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசி அதிபதி 6க்கு அதிபதி. அவர் பங்குனி மாசம் 18ஆம் தேதி, அதாவது 31/3/2024 அன்னைக்கு உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. அங்க சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். கூடவே ராகு இருக்கு. இந்த ராகு சுக்கிரன் நினைவு 18 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குது மீன ராசியில. அதற்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அவ்வளவுதான். முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு 4ஆம் அதிபதி 11ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்துருக்கார். இந்த மாதம் முழுக்க, அதாவது பங்குனி மாதம் முழுக்க சூரியன் 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சூரியன் 11க்கு வந்தாச்சுனாவே எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு யாரோ ஒருத்தருடைய உதவியால கிடைச்சிடும். முதல்ல தாய் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். அவர்கள் மூலமாக முன்னேற்றம் உண்டாகும். உங்களுக்கு உண்டான காரியங்கள் அவர்களுடைய உதவிகள்
ரொம்ப தெளிவாகவே லாபத்துடனே முடிச்சு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் அது சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக அமைகிறத நீங்கள் கண் முன்னாடி பார்க்க முடியும். ஸோ அப்படி ஒரு வேலையை அதை சூரிய பகவான் செய்வார். துணிஞ்சு பண்ணலாம் அரசு வேலையெல்லாம். இன்னைக்கு வண்டி வாங்கணும், வீடு சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்து இப்போ வீட்டுக்கு ஒரு வரி கிடைக்கல, அதுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க. இல்லை வாட்டர் லைன் கொடுக்க முடியல, அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி வீடு சம்மந்தமாக எந்த முயற்சிகள் எடுத்தாலும், அதாவது அரசு வழி முயற்சிகள் எதை எடுத்தாலும் அது உங்களுக்கு இறுதியில் உங்களுக்கு சாதகமாயிடும். புதுசாக வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். நிறைய பேர் புதுசாக வண்டி வாகனம் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு சூழல், இல்லை பழைய வாகனத்தை புதுசு மாதிரி ரெடி பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் இருக்கும். வீட்டுக்குள்ள சின்ன சின்ன மராமத்து பணிகளெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சூழல்கள் வரும். அதை எல்லாமே பக்காவாக இன்னும் வீட்டினுடைய அழகை மெருகேற்றுவதன் போல நல்ல ஒரு கண்ணுக்கு லட்சணமாக வீட்டை ரெடி பண்ணிடக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் பூரணமாக கிடைக்க போகுது. இவர் பேர் சொல்லி இவர் அப்படின்னாவே ஓகே, இவர் இந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஆளு, கண்டிப்பா இவர்கிட்ட ஒரு காரியத்தை கொடுத்தா நடந்துடும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பெயரை, அதுக்கு உண்டான அங்கீகாரத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய வேலையை அந்த சூரிய பகவான் செஞ்சிருவார். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லா இருக்க போகுது. படித்தது ஞாபகம் வரும், படித்தது சரியா அப்படியே எழுதுவாங்க, எல்லாமே அது பர்ஃபெக்டா இருக்க போது குழந்தைகள் நல்லபடியா வரப்போறாங்க அப்படிங்கிறது சொல்லுது. உணவுதான் பெரியவங்களுக்கு எல்லாமே உடல் ஆரோக்கியம் சற்று மந்தமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழலெல்லாம் தாண்டி இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லபடியாக மேம்படக்கூடிய ஒரு சூழல். என்னதான் சனியினுடைய பார்வை 4ஆம் பாவத்துக்கு இருந்தாலும் குருவினுடைய பார்வையும் 4ஆம் பாவத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது சொல்லணும். செவ்வாயினுடைய பார்வையும் இருக்க போகுது வரக்கூடிய காலகட்டம். இப்போ உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது படிப்படியாக மேம்படக்கூடிய ஒரு சூழல். உணவுகளை மற்றும் பழைய உணவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. என்ன சனியின் பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்கிறது, பழைய உணர்வுகளை தவிர்த்துக்கிறது நன்மை தரும் அப்படிங்கிறது சொல்லுது. சில பேர்த்துக்கு அந்த இருதயம் ஏதோ அடைச்ச மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். வெறும் கேஸ் ட்ரபிள் தான், ஆனால் என்னமோ ஆயிடுச்சுன்னு மனசுக்குள்ள போட்டு பதட்டப்பட்டே இருப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் ஆகலை, பயப்பட வேண்டாம். ரைட்டா? அந்த சனியினுடைய பார்வை அதில் ஏதோ ஒரு பயத்தை உருவாக்கிட்டே இருக்குது உங்களுக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. உடல் ஆரோக்கியம் கட்டாயம் மேம்படக்கூடிய ஒரு சூழல். தாய் வழி உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு தொந்தரவு உங்களுக்கு சிம்பிளா வந்துட்டு போகும். இல்லைன்னா தாய் வழி உறவுகள் மூலமாக ஒரு கர்மா நிகழ்வு நடப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த சூழல் காட்டுது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் நிதானம் வேணும் அப்படிங்கிறது. ஒரு தாய் வழி உறவுகள் மூலமாக ஒரு கர்மா போல கலந்துட்டு வரக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதம் உங்களுக்கு காட்டுகிறது. மற்றபடி ரிஷபராசிக்கு பங்குனி மாசத்துல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 11ஆம் பாவத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த காரியமாக இருந்தாலும் சரி இறுதியில் உங்களுக்கு அது சாதகமாக மாறக்கூடிய ஒரு வேலையை இந்த சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். எத்தனை பிரச்சனைகள் எவ்வளவு சங்கடங்கள் எப்படி வந்தாலும் சரி இறுதியா யாரா ஒருத்தருடைய உதவினால அந்த பிரச்சனைகள் அந்த சங்கடங்கள் எல்லாத்துக்கும் நிவர்த்தி கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழலை சொல்றது உங்களுக்கு சாதகமாக அதை மாற்றக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தருகிறது அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஸோ அப்படி ஒரு வேலையை அந்த சூரிய பகவான் செய்து கொடுக்கிறார். அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் பங்குனி மாதம் 2ஆம் தேதி, அதாவது 15/3/2024 அன்னைக்கு உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சிறார். செவ்வாய் திக்பலமாகிறார். அப்போ வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இடையே இருந்து வந்த தேவையில்லாத கசப்புகள், சங்கடங்கள், பிரச்சனைகள், தவிப்புகள் எல்லாமே ஒரு நேர்கோட்டுக்கு வரப்போகுது. அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்க போது. கூட்டாளிகள், கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களா இருக்கிறீங்க. கூட்டாளிகள் உங்களை காட்டிலும் அவங்க ஃபீல்டில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல். உங்களை உட்கார வச்சுட்டு அவங்க வேலை செய்ய போறாங்க. கூட்டாளிகளால் இருந்து வந்த உளைச்சல் எல்லாமே சற்று கம்மியாக போகுது. அவங்களால் இருந்து வந்த மன உளைச்சல், வேலைப்பளும், வீண் செலவினங்கள் எல்லாமே கம்மியாக போகுது. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு சூழல் சொல்கிறது. வாழ்க்கை துணை எங்கிருந்தாலும் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. போன மாசம் மாதிரி கொஞ்சம் அசால்ட்டா இருக்கிற மாதிரியான ஒரு சூழலாம் கிடையாது. எங்க இருந்தாலும் அவங்களுடைய பார்வை உங்க மேலதான் இருக்கும். கலகு பார்வைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பார்வை உங்க மேலேயே தான் இருக்கு. கவனமா இருக்கு. இந்த பக்கம் எங்கேயும் அசைய முடியாது.
அவங்க கண்ட்ரோல்ல நீங்க இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா வெளியில பாக்குறவங்களுக்கு தெரியாது. ஸோ அதை புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழல். இந்த காலகட்டம் ரிஷபத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு படுறதுனால எங்கிருந்து தான் அந்த தைரியம் வருதுன்னே தெரியாது, எங்கிருந்து தான் அந்த கோபம் வருதுன்னே தெரியாது. அப்போ தைரியம் வர்றது உங்களுடைய காரிய வெற்றியை சொல்லுது, கோபம் வர்றது உங்களுடைய இழப்பீடுகளை சொல்லுது. அப்போ இந்த செவ்வாயினுடைய பார்வையை தைரிய பார்வையை மாத்திக்கிங்க, கோபத்தை குறைச்சிடுங்க. கோபமே வேண்டாம், கோபமே வேண்டாம். ஆனா இந்த காலகட்டம் அதிகமா கோபப்பட வைக்கும் இந்த செவ்வாய். கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டா போதுமானது. உங்களுக்கு மிக 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 நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நடக்க போகுது. தொழில சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குமா சார்னா கண்டிப்பா இருக்கும். சின்ன சின்ன செலவீனங்கள் இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்து அதிபதி தான் 10ல போய் உட்கார்ந்துருக்கிறார். அந்த வேலைகள் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் சமாளிக்க முடியுமானா கண்டிப்பா சமாளிச்சிடலாம். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சின்ன வேலை செய்யல. உங்களுக்கு 7ஆம் அதிபதியாகி அவர் போய் 10ல உட்கார்ந்து தன்னுடைய 8ஆம் பார்வையும் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. படைப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல, படைப்பு தொழில் இருக்கக்கூடிய நபர்கள், இயலிசை நாடகத்துறையில இருக்கக்கூடிய நபர்கள், ஷேர் மார்க்கெட்ல, இந்த மாதிரி முக்கியமான ஃபீல்டுல, இன்ஜினியரிங் ஃபீல்டில், சிவில் ஒர்க்ல, போலீஸ் இராணுவத்தில், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் என்னன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய வளர்ச்சி, முன்னேற்றம் உண்டாவதற்குண்டான அஸ்திவாரத்தை இந்த செவ்வாய் இந்த காலகட்டம் செய்தே தீர்வார். நான் 5-10 தொடர்பு அப்படிங்கிறது அசால்ட்டான விஷயம் கிடையாது. 7ஆம் இடம் சம்மந்தப்படும் போது வாழ்க்கை துணை அதுக்கு சப்போர்ட் பண்ணும், நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, உறவுகள் சப்போர்ட் பண்ணும். இதே ரிஷபராசி, ரிஷப லக்னம், வெளியூர் வெளிமாநிலத்தில் இருந்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் நல்லா சம்பாதிக்க போறீங்க. தடைப்பட்ட வருமானம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. செலவு அப்படின்னு வருது, அந்த செலவை சரி கட்டுறதை விட செலவை சமாளிச்சு அதுக்கு மேல சேமிக்கிற அளவுக்கு உங்களுடைய வருமானம் உயர்வதை பார்க்க முடியும் இந்த காலகட்டம். அப்படி ஒரு வேலையை அந்த செவ்வாய் செய்யறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். இதுக்கு முன்னாடி இருந்து வந்த சந்தேக போக்குகள் எல்லாம் இல்லாமல் போயிடும். தொழில் சார்ந்த வளர்ச்சி கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் ஒரு தனித்தன்மை, தனித்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதை சிம்பிளா தீர்க்கமா வெளிப்படுத்தி ஜெயிச்சும் காட்டக்கூடிய ஒரு சூழல். சார் 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கே சார் அப்படின்னா, செவ்வாய் இருக்கிறாரு, கூடவே அங்க சனி இருக்கே சார்னா சனி இருந்துட்டு போறாரு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சனி தீமையை செய்ய மாட்டார். செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் 7 கூடியவர் தான். அவர் கூட சனி சேர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய பாதகத்தை செய்யாது. என்ன தொழில் அலைச்சல்களை கொடுக்க, அவ்வளவுதான். அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கு, முன்னாடியே சொல்லிட்டோம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சில பேர்த்துக்கு ஜீரண கோளாறு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உத்தமம். புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு 2, 5 அதிபதி. அவர் போய் ராசிக்கு 11ஆம் இடத்துல நீசம் பெற்று உட்கார்ந்து இருக்கிறார். பங்குனி மாசம் 12ஆம் தேதி, அதாவது 23/3/2024 அன்னைக்கு அவர் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. கூட அங்க குரு இருக்கு, 12ல குரு இருக்கு. குரு கூட புதன் இணையுது. இந்த காலகட்டம் உங்களுடைய கருத்துக்கள், அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பங்குனி 12ஆம் தேதியிலிருந்து பங்குனி 27ஆம் தேதி வரைக்கும், அதாவது 23/3/2024 9/4/2024 வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 12ஆம் இடத்துல இருக்க போறாரு, அங்கேயே வக்ரமாக போறாரு பங்குனி 27ஆம் தேதி வரைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2, 5 அதிபதி அசமாதிபதி கூட போய் சேரக்கூடிய ஒரு சூழல், 11ஆம் அதிபதி கூட போய் சேரக்கூடிய சூழல். இது நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை தந்தே தீரும். எதிர்பாராத நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்துரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொருளாதாரத்துல நம்ம நினைக்க கூட மாட்டோம். திடீர்னு அந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும், ஒரு எல்ஐசியில் போட்ட பணம் கிடைக்கும், ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி, ஒரு லாட்ரி அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரிஷபத்துக்கு இந்த காலகட்டம் பங்குனி 12 பங்குனி 27 கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான விஷயங்களை, மனம் விருப்பப்பட்ட விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இந்த காலகட்டம் உங்களுடைய திட்டங்களை, அடுத்தடுத்து நான் இதெல்லாம் பண்ண போறேன், யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. மனைவியா இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும்
யாருக்கிட்டையுமே கலந்துக்காதீங்க, அது உங்களுக்கு நல்லதல்ல. அதன் மூலமாக, அப்படி கலந்து கொள்வதன் மூலமாக அதிகப்படியான மன அழுத்தத்தை வரக்கூடிய நாட்களில் இந்த புதன் உங்களுக்கு தந்து விடுவார். ஸோ அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. மற்றபடி பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டாகும். குழந்தைகளுக்கு சற்று மருத்துவ செலவுகளை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய சேமிப்பை தாண்டி செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல், அந்த செலவுகள் சமாளிக்கும்படிதான் இருக்கும். சமாளிக்கிற அளவுக்கு செலவு செய்வீங்க. இப்போ அந்த செலவுகளை எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னா, சுப செலவுகளாக மாற்றுறதுக்குண்டான வழியை செஞ்சுக்கணும். ஒரு நிலம் வாங்குறது, ஒரு 2 வீலர் வாங்குறதோ, ஒரு 4 வீலர் வாங்குறதோ, இல்லை ஜுவல்ஸ் வாங்கி சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறதோ, அந்த மாதிரி நல்ல தேவையான சுப செலவுகளுக்கு அந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நல்லது. தேவையில்லாமல் இல்லைன்னா செலவு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எவ்வளவு செலவு செய்றீங்களோ அந்த அளவு சம்பாதிக்க வைக்கும் இதுதான், அதான் முக்கியம். ஸோ அதை பார்த்துக்கிடுங்க. அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிர பகவான். சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். பங்குனி மாதம் 18ஆம் தேதி, அதாவது 31/3/2024 பயிற்சி ஆனாருன்னு அந்த மாதம் முழுக்க அங்கதான் சுக்கிரன் இருக்க போறாரு. அங்க ஆல்ரெடி ராகு இருக்கு. ராகு 18 வருஷத்துக்கு ஒருக்கா மீனத்துக்கு வருவார், சுக்கிரன் வருஷத்துக்கு ஒருக்கா மீனத்துக்கு போவார். அப்போ சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு இணையக்கூடிய ஒரு காலகட்டம். இது ரிஷபராசிக்கு நல்ல விஷயமானு கேட்டா, யாருக்கெல்லாம் நல்ல விஷயம் அப்படின்னா, வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, இஎல்எஸ்சி நாடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, எல்லாரும் டிசைனிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, ஆர்கிடெக்டாக இருக்கிறவங்களுக்கு, அதே போல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் இந்த துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த காலகட்டத்தில் புது புது இனோவேஷன் கிடைக்கும். அப்படியே உலகையை மாற்றி போடக்கூடிய அளவுக்கு புதுசான ஒரு ஐடியாஸ் எல்லாம் இப்போ கிடைக்கும். ஸோ இயல்பாகவே இந்த சுக்கிரனும் ராகுவும் இணையிறது அப்படிங்கிறது, உச்சம் பெற்று இணையிறது அப்படிங்கிறது ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சூழல். புதிய கண்டுபிடிப்புகள், செத்தவனை பொழைக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த பவர் சுக்கிர பகவான்கிட்ட இருக்கு. அஞ்சீவி மந்திரம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி முடியாத விஷயத்த முடியும் காட்டக்கூடிய வேலைகளை அந்த சுக்கிரன் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். அது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி, உங்களுடைய லக்னாதிபதி சுக்கிரன் அந்த அமைப்பு செய்யறதுனால உங்களுக்கும் அது பொருந்தும். மற்றவங்க எது முடியாதுன்னு சொல்றாங்களோ அதை செய்து காட்டி அதுல ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். எந்த காரியம் தொட்டாலும் கடைசியில் அது உங்களுக்கு லாபமா முடியும், வெற்றியா முடியும், ஜெயமா முடியும், சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். நான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல ஜெயஸ்தானத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெற்று போறாரு, கூட ராகு. அப்போ அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய வழி லீகலாகவோ இல்லீகலாகவோ இருக்கலாம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய சுய ஜாதகத்துல எப்படி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த வழி நல்ல வழியாகவோ தீய வழியாகவோ இருக்கலாம். ஆனால் வெற்றி அப்படிங்கிறத தவிர்க்கவே முடியாது, யாருனாலையும் தவிர்க்க முடியாது. கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. சப்போஸ் உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கிரன் தசாபுத்தி அந்தரங்கள் நடந்தாலோ, அல்லது சுக்கிரனுடைய நட்சத்திரங்களான பரணி, பூரம், பூராடத்துல ஏதாவது கிரகங்களும் தசாபுத்தி நடத்தினாலோ, அவ்வளவு ஒரு அற்புதமான பலன்களை, திடீர் அதிர்ஷ்டங்களை, லாபத்தை, மேன்மையை இந்த காலகட்டம் உங்களால் பார்க்க முடியும். பங்குனி மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே, அதாவது ஏப்ரலில் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க, ஏப்ரல் மாதம். ஸோ அவ்வளவு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டம் நடக்க போகுது. எதிரிகளை கூட நண்பர்களாக மாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். எதிரிகளுக்கும் நண்பர்களாக மாறிடுவாங்க, அந்த அளவுக்கு செயல்படுத்துங்க. வேலையில் அது உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை வெளியூர் வெளிநாட்டை ட்ரை பண்ணீங்கன்னா அதுவும் கிடைக்கும். வேலையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை, மிகப்பெரிய மாறுதல்களை செய்வீங்க. இந்த காலகட்டம் கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகளையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமையை அந்த சுக்கிர பகவான் கொடுப்பார். லக்னாதிபதி சுக்கிரன் ராகு கூட போய் சேர்றதுனால அதிகப்படியான பிடிவாதத்தை குறைச்சிக்கோங்க. உங்களாலதான் எல்லாமே முடியும் அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் குறைச்சிக்கோங்க, புரியுதுங்களா? அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க. இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்துட்டு வாங்க.
பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கும் இந்த வழிபாடை செய்துட்டு வாங்க. எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். உலக மக்கள் அனைவருக்கும் நல்ல பொருளாதாரமும் நல்ல உடல் ஆரோக்கியமும் நல்ல மன தைரியமும் தரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன்.